Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள், புளி, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், கடுகு, பச்சை மிளகாய், தக்காளி, வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடை நல்லா தட்டிக்கலாம். ஓரளவு தோலோடையே போட்டு நம்ம தட்டிக்கலாம். அதில் மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு இடிச்சுக்கலாம். நல்லா இடிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இடித்தாச்சு. இப்போது நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் புளி, நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம கல்லில் இடித்து போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தக்காளி, நம்ம நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அதை அப்படியே கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம். அது கூட நம்ம உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா பிசையும் போது அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இதிலே சில பேர் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது நல்லா பச்சை வாசனையாக நல்லா இருக்காது. நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். தாளிப்புக்கு நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் எடுத்திருக்கேன். அதில் கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா இது பண்ணி தாளிப்பு போட்டு பெருங்காயம் ஆட் பண்ணி அந்த தாளிப்புலேயும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இருக்கிற கிளைமேட்டுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடு போட்டு ரசம் வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், குடிக்கவும் தனியாக கொடுக்கலாம். இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.